ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ரீட் அண்ட் என்ஜாய் அப்படிங்கிற பார்ட்டில் இருக்கக்கூடிய சி ஃபீவர் ரிட்டன் பை ஜான் மேஸ்ஃபீல்ட் அப்படிங்கிற போமை நம்ம பார்க்க போகிறோம். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இல்லைனாலும் ஃபார் அ கவர்மெண்ட் ஆஸ்பிரண்ட்டாக இஃப் யூ சி த போயம் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதுகிறோம் இல்லையா, அப்படி ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இந்த போமை பாருங்கள். இந்த ஜான் மேஸ்ஃபீல்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து சீக்கு போயே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு ஃபீவர் மாதிரி பற்றிக்குச்சு. அதுக்கு அதை வந்து அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. பட் ஆஸ் அன் ஆஸ்பிரண்ட்டாக இதை பார்க்கும்போது பாயிண்ட் ஆஃப் வியூவில் வேறு மாதிரி நமக்கு தெரியும். இவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் லைனில் ஐ மஸ்ட் கோ டவுன் டு த சீஸ் அகெயின், நான் மறுபடியும் அந்த கடலுக்கு போய் ஆகணும். மஸ்ட் கோ டவுன், கண்டிப்பாக போய் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டு த லோன்லி சீ அண்ட் த ஸ்கை, அந்த சீ அந்த சீனரி எப்படி இருக்குது, லோன்லியாக இருக்குது, பயமாக லோன்லியாக தான் இருக்குது. பட் ஐ மஸ்ட் கோ டவுன், நான் போயே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரோட விஷை வந்து தெரிவிக்கிறாங்க. அண்ட் ஆல் ஐ ஆஸ்க் இஸ் அ டால் ஷிப், இதுக்கு எனக்கு தேவையானது என்ன அப்படின்னா என்ன கேட்குறாங்க, ஒரு உயரமான ஒரு ஷிப்பு வேணும். அண்ட் அ ஸ்டார் டு ஸ்டியர் ஹர் பை, ஹருங்கிறது இந்த இடத்துல அந்த ஷிப்பை சொல்கிறாங்க. ஹருங்கிறது என்னது, அந்த ஷிப்பை சொல்கிறாங்க. அதை ஸ்டியர் அப்படிங்கிறது கண்ட்ரோல் பண்ணுறது. அந்த டால் ஷிப்பை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யாரை கேட்குறாங்க, ஸ்டார் இருந்தால் போதும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட டிசைரை வெளிப்படுத்துகிறாங்க. நான் வந்து கண்டிப்பாக போயே ஆகணும், நம்ம படித்தே ஆகணும்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. அதுக்கு என்ன தேவை, எனக்கு யாராவது என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லல, ஒரு டால் ஷிப்பும் ஒரு ஸ்டாரும் இருந்தால் போதும். அந்த வீல்ஸ் கிக் அந்த விண்ட் சாங் அந்த ஒயிட் சேல்ஸ் ஷேக்கிங், இதில் வந்து அந்த வீல்ஸ் கிக், அந்த ஷிப் மூவ் ஆகுது இல்லையா, அந்த சவுண்டும், விண்டோடைய சாங் அந்த காற்று, அந்த கப்பல் போகும்போது அந்த காற்றோடைய சவுண்டு கேட்குது இல்லையா, அது அந்த ஒயிட் சேல்ஸ் ஷேக்கிங், அந்த டைமில் அந்த ஷிப்பானது அந்த கடலுக்கு போகும்போது ஷேக் ஆகுது இல்லையா, அதெல்லாம் அவர் ஃபீல் பண்ணுறாரு. அண்ட் அ கிரே மிஸ்ட் ஆன் த சீஸ் ஃபேஸ், அந்த சீயை பார்க்கும்போது எப்படி இருக்குது, அந்த கடலை பார்க்கும்போது, சீனா கடல், ஓஷன்னா பெருங்கடல் உங்களுக்கு தெரியும். கிரே மிஸ்ட், அந்த கிரே கலரில் மூடு பனி போல் போக போக தான் தெரியும், எக்ஸ்ப்ளோர் ஆகும் வழி எந்த சைடு போகணும் அப்படிங்கிற மாதிரி. அந்த மிஸ்ட் மூடு பனி மூடிய அதை வந்து அவர் யோசித்து பார்க்குறாரு அந்த சீனரியை இமேஜினேஷனில். அண்ட் கிரே டான் பிரேக்கிங், அப்போது என்ன ஆகுதான், கிரே கலரில் ஒரு மாதிரி அந்த காலை விடியல் இருக்கு இல்லையா, பிரேக் ஆகுது. அந்த பொழுது விடிய காலையில் ஃபஸ்ட்டு சன்லைட் இருக்கு இல்லையா, அதை வந்து அவர் இமேஜின் பண்ணுறாரு. நான் அதெல்லாம் பார்க்குறதுக்கு நான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட லாங்கிங்கை வந்து வெளிப்படுத்துகிறார். ஓகே, நம்ம எக்ஸாம் எழுதணும் இந்த மாதிரி அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. நெக்ஸ்ட் பாருங்கள். ஐ மஸ்ட் கோ டவுன் டு த சீஸ் அகெயின், மறுபடியும் நான் அந்த கடலுக்கு போகணும். ஃபார் த கால் ஆஃப் த ரன்னிங் டைடு, எதுக்காக போகணும்னு சொல்கிறாரு, இந்த ரன்னிங் டைடு, அந்த ஓடுற அலைகள் இருக்கு இல்லையா, கடல் அலைகள் வந்து என்ன செய்யுது, அவர் கூப்பிட்டுட்டே இருக்குது. ஐ மஸ்ட் கோ டவுன் டு த சீஸ் அகெயின் ஃபார் த கால் ஆஃப் த ரன்னிங் டைடு, அதை பார்க்கும்போதுனா அது வந்து இவரை கூப்பிடுற மாதிரியே இருக்குது. எக்ஸாம் ஒரு தடவையும் கால் ஃபார் பண்ணும்போது நமக்காகவே கால் ஃபார் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்க. இஸ் அ வைல்ட் கால் அண்ட் அ கிளியர் கால் தட் மே நாட் பி டினைடு, அது வந்து வைல்டாக இருக்குது, ஒரு புது விதமாக ஒரு வைல்டாக இருக்குது. அது ஆனால் தெளிவான கால் தான், அது நமக்கான கால் தான், அதை வந்து நம்ம மறுக்கவே முடியாது. அண்ட் ஆல் ஐ ஆஸ்க் இஸ் அ விண்டி டே, ஸோ இந்த மாதிரி டைமில் இவருக்கு என்ன கேட்குறாரு அப்படின்னா, ஒரு விண்டியான டே வித் த ஒயிட் கிளவுட்ஸ் ஃப்ளைங். ஸோ எதுவும் அந்த ரெய்னி சீசன் அந்த மாதிரிலாம் ரெயின்லாம் இல்லாமல் வெதர் வந்து விண்டியாக இருக்கணும், காற்று அடிக்கணும். ஸோ தட் அந்த ஷிப் வந்து என்ன ஆகும், மூவ் ஆகும் இல்லையா. ஸோ ஏதாவது எனி சப்போர்ட் ஃப்ரம் அவர் ஃபேமிலி சைட் படிங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம அப்படி நினச்சிப்போம். வித் த ஒயிட் கிளவுட்ஸ் ஃப்ளைங், அப்போ மேகத்தை பார்த்தா தெளிவாக இருக்கணும் அப்படின்னு இதெல்லாம் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறார். ஸோ தட் ஹீ குட் sail into the sea. And the flung spray and the blown spume and the seagulls crying, இது கூட அவர் என்ன கேட்குறாரு, ஃப்ளங் ஸ்ப்ரே, ஃப்ளிங் அப்படிங்கிறதோட பாஸ்ட் டென்ஸ் தான் ஃப்ளங். திடீர்னு அந்த ஸ்ப்ரே, அந்த கடல் தண்ணி வந்து தூக்கி அடிக்கும் ஒரு சமயத்தில் அங்கே ரைடர்ஸ் மேலே, அந்த மாதிரியான ஃப்ளங் ஸ்ப்ரே. ப்ளோன் ஸ்பியூம்னா அந்த நுரைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா கடலில், ஸோ அதெல்லாம் அவர் இமேஜின் பண்ணுறாரு. அந்த சீகல்ஸ், கடல் பறவையோட சத்தம், இதெல்லாம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அதை இமேஜின் பண்ணி கேட்குறாரு ஜான் மேஸ்ஃபீல்டு. நெக்ஸ்ட் பாருங்கள்.
ஐ மஸ்ட் கோ டவுன் டு த சீஸ் அகெயின். ரொம்ப கிளாரிட்டியான தாட் இருக்குது, நான் கண்டிப்பாக போயே ஆகணும் கடலுக்கு. டு த வேக்ரண்ட் ஜிப்சி லைஃப், அவருக்கு தெரியும் அது வந்து வேக்ரண்ட் அப்படிங்கிறது நாடோடி, ஜிப்சினா நாடோடியான வாழ்க்கை. ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஹவுஸோ எதுவும் பர்டிகுலர் வீடு எதுவுமே இருக்காது. நாடோடி வாழ்க்கை தான் ஜிப்சின்னு சொல்லுவாங்க. வேக்ரண்ட்னா அது மாதிரி ஊர் சுற்றுறது, ஒரு இடத்துல இல்லாமல் அதை மாதிரியான லைஃப்பை வந்து அவர் கடலுக்கு போனால் அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதனால் நான் போகணும் அப்படிங்கிறார். டு த கல்ஸ் வே, யாருடைய வேவை வந்து அவர் ஃபாலோ பண்ணுறாரு, இந்த கடல் பறவைகள், அந்த வேல்ஸ் வே, அந்த சுறா அந்த மீன்கள்லாம் இருக்கு இல்லையா, அதோட வழியை. வேர் த விண்ட்ஸ் லைக் அ வெட்டட் நைஃப், அந்த இடத்துல காற்று எப்படி இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்காது, ஒரு கத்தி போல் வந்து என்ன செய்யும், பாயும். ஷார்ப்பான வெட்டட் நைஃப், ரொம்ப ஷார்ப்பான கத்தி போல் காற்று வந்து அடிக்கும் அந்த கடலுக்குள்ளே. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சே அவர் ஐ மஸ்ட் கோ டவுன், நான் போயே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஐ ஆஸ்க் இஸ் அ மெரி ஆன் ஃப்ரம் அ லாஃபிங் ஃபெலோ ரோவர். இன்னொன்று என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ரொம்ப ஹாப்பியான யான் கதைகள் ஃப்ரம் யாராவது கதை சொல்லிகிட்டே வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம யாராவது குரூப் ஸ்டடி அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட படித்தா பரவாயில்ல அப்படின்னு தோணும் இல்லையா, அந்த மாதிரி. லாஃபிங் ஃபெலோ ரோவர், அவர் எப்படி இருக்குமா, லாஃபிங்காக ரொம்ப ஹாப்பியான பர்சனாக இருக்கும். ஃபெலோ ரோவர்னால் அவரும் வாண்டரர் தான், ஒரு இடத்துல இல்லாமல் அவரும் இவரை போலவே மைண்ட் செட் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. லாஸ்ட்டில் என்ன சொல்கிறாரு பாருங்கள், அண்ட் குவைட் ஸ்லீப் அண்ட் அ ஸ்வீட் ட்ரீம் வென் த லாங் ட்ரிப்ஸ் ஓவர். ஸோ அட்லாஸ்ட் என்ன கேட்குறாரு, இதெல்லாம் கிடைச்சதுக்கப்புறம் அவருக்கு என்ன வருமா, குவைட் ஸ்லீப் அமைதியான ஒரு தூக்கம், அப்புறம் தான் ஸ்வீட் ட்ரீம்ஸ் வருது. வென் த லாங் ட்ரிப்ஸ் ஓவர், அந்த ட்ரிப் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவருக்கு என்னது, குவைட் ஸ்லீப் அமைதியான தூக்கம், ஸ்வீட் ட்ரீம், அது வரைக்கும் இதெல்லாம் அவருக்கு வராது அப்படின்னு சொல்லி இந்த போமை வந்து ஜான் மேஸ்ஃபீல்ட் முடிக்கிறாங்க. ஸோ இது நமக்கும் அப்ளிகபிள் தான். அந்த சி ஃபீவருங்கிறது எக்ஸாம் ஃபீவர், அதுவும் ஒரு நல்ல விஷயந்தான், எக்ஸாம் ஃபீவர் வர்றது. ஸோ ரீட் அண்ட் என்ஜாய். தேங்க்யூ.